உழைக்கணுன்ற எண்ணம் எல்லார் மனசுலையுமே உண்டு. ஆனால் சாதிக்கிறது என்னமோ சில ராசிக்காரங்க தான். அப்படி பார்த்தா கடகராசி யாருன்னா சந்திரனுடைய ராசி. சந்திரன்னா அதிதேவதை. பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி தான் சந்திரன். அதனால தான் குரு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ட்விஸ்ட் வச்சுருக்கிறார். என்னன்னு பார்த்தா உச்சம் அடைகிறது. உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். மற்ற ராசி 12 ராசியிலையும் உங்கள் ராசியில் மட்டும்தான் குரு வந்து உச்சமாவார். வேறு எந்த ராசியில் குரு உச்சம் அடைகிறதே இல்லை. கடக ராசியில் குரு உச்சம் அடைகிறாரு, மகர ராசியில் போய் நீச்சம் அடைகிறார். அப்போ உங்கள் ராசியில் குரு பகவான் உச்சம் அடையும் போது குரு வந்து உங்கள் வீட்டுக்கு இப்போ வரக்கூடிய காலத்தில் அற்புதமான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறார். அந்த யோகம் அப்படின்றது எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுப்பாருன்னு கேட்டால் இல்லை. 5 விரல் இருக்குதுன்னா அந்த 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க, சரிங்களா? அதுபோல் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமண யோகத்தை இப்போ கொடுக்குறாரு. சார் ரொம்ப நாளாக நான் பொண்ணு தேடிட்டு இருக்கிறேனுங்க, ரொம்ப நாளாக நான் மாப்பிள்ளை வரன்னு பார்த்துட்ருக்குறேங்க அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இப்போ திருமண வரன் சூப்பராக அமைய போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வரன் பார்த்துருப்பீங்க, தாமதம் ஆகிட்டே இருந்திருக்கும். அதாவதுன்றது கடைசி நிமிஷத்தில் கூட தள்ளி போயிருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் திருமண யோகம் உண்டு. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லைங்க. கல்யாணம் நானும் 5-6 வருஷம் ஆகிடுச்சிங்க, 10 வருஷம் ஆகிடுச்சிங்க, ஒரு விசேஷத்துக்கு போக முடியல, ஒரு நல்லது கெட்டதுக்கு கலந்துக்க முடியல. யார் பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்றது கேட்குறதில்ல, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க இல்லைன்ற ஒரு குறை இருக்கிறவங்களுக்கு அதனால் நிறைய விசேஷத்தை அவாய்ட் பண்ணுறீங்க, நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, வைத்தியம் பண்ணுறீங்க, செட் ஆகலை. அப்படியாப்பட்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர செல்வம் இல்லைங்களா, நான் சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத கடகராசிக்காரங்களுக்கு முருகன் கோயிலுக்கு போய், அதாவது தாலியை பிரித்து, சரிங்களா, மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி மாலை மாற்றிக்கிட்டு தாலியை மீண்டும் கட்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக புத்திர செல்வம் உங்களுக்கு பெருகும், சரிங்களா? அந்த யோகம் இந்த டைமில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வாரிசு இல்லைன்ற குறை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நிச்சயம் போய் முருகர் கோயிலுக்கு போய் மாலை மாற்றி திருமணம் பண்ணிட்டு வாங்க. மாங்கல்ய பலமும் பெருகும், புத்திர செல்வமும் பெருகும். அதுபோக உடல் உபாதைகள் இருக்குதுங்க. மேக்சிமம் கடகராசிக்காரங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, அதாவதுன்றது மார்பு பிரச்சனை, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அடிவயிறு பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுத்துருவார். ஆண்களுக்கு பார்த்தா எலும்பு தேய்மானத்தை கொடுத்துட்றார். மேக்சிமம் இந்த முதுகுத்தண்டு எலும்பு பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றார். இது எல்லாமே இந்த உடைய டைமில் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இருந்தால் அந்த கவலை விட்டுருங்க, சரிங்களா? இது போக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி இப்போ முடிஞ்சு போச்சு, கஷ்டம் இன்னும் பின்தொடர்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த அக்டோபர் 17ஆம் தேதியிலிருந்து, அதாவது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை 26 நாள் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு எஃபெக்டெல்லாம் கொடுத்து போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைங்க. வாகன தொழில் இருந்தேன், நஷ்டப்பட்டேன். ஏன் ஐடி கம்பெனியில் கூட நான் வேலை செஞ்சேன், வேலை போயிடுச்சு, எனக்கு வேலையில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் சங்கடம் இருக்குது, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், வீடு ஃபுல்லாக காசு வச்சுருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ தொராவல் காலத்தில் தாங்க இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜென்மத்தில் இப்போ குரு வரார். உங்கள் ராசியில் தான் குரு பகவான் இப்போ அதிசாரமாகிறார். இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி நிச்சயம் சொல்கிற யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, மனசுக்குள்ளார நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனால் சொல்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, எனக்கு வந்து சாதகமாக இல்லைங்களே அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நான் சொல்கிற வார்த்தை ஒன்று தான். அதே மாதிரி வளர முடியாமல் சாதிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிற இடத்துல மீண்டும் மீண்டும் நான் வந்து உக்காந்துக்கிறேங்க, அதனாலேயே எனக்கு ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். அதாவது கடகராசியில் பிறந்தவங்க 10 கோடி 12 கோடி பேர் இருந்தாலும் பொதுவாக அவங்கவுங்க ஜாதகம் வெவ்வேறு மாதிரி இருக்கும்.
இல்லைங்களா? அவங்களுடைய திசா புத்தி வேறையாக இருக்கும், அவங்களுடைய கிரக நிலைகள் வேறு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவதுன்றது வந்து உங்கள் ராசிக்கு முக்கியமாக போக வேண்டிய இடம் கீழ் திருப்பதி போயிட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அதாவதுன்றது பார்த்தா மங்களபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்கன்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கீழ் திருப்பதி போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ராசிக்கு எங்கே போகணும் முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம கிரக நிலைகளை ஒருத்தர் அடையும் போது அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், கீழ் திருப்பதி போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியாகும். சரிங்களா? திருமண தடைகளெல்லாம் இப்போ விலகிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் விளையாட்டுத்துறையில் இருக்கிறேங்க, நான் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா? அது போக நான் ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் தான் வேலை, அதாவது அவருக்கு வந்து என்னோடய லேப்டாப் வச்சு சிஸ்டத்தை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன், இதனால் எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, கைத்தட்டல், பாராட்டுகள், அதாவது உங்களோட அலுவலகத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், மற்றபடி என்னென்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கணும், நான் பெற்ற கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது. அது போக பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், குடும்பத்தில் அமைதி இருந்தால் நிம்மதி இருந்தால் போதும், கஞ்சி குடித்தா கூட சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அதை விட உங்களுக்கு பெருசாகவே கிடைக்க போகுது. நான் சொல்கிறது தொழில் மாற்றம், வளர்ச்சி, வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி மண்மனை சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே தாமதமாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஓரளவு கைக்குடி வரும். இல்லைங்க எங்கள் அப்பா வந்து எனக்கு வரவேண்டிய ப்ராப்பர்ட்டி சொத்து பிரித்து கொடுக்கல, அது கொடுப்பாரா? எங்கள் அண்ணன் தம்பி அதை ஒத்துக்குவாங்களா? என்னோடய அக்கா தங்கச்சி கையெழுத்து போடுவாங்களா? மொத்தத்தில் எனக்கு பூர்வ சொத்துனால ஒரு பலம் இல்லை, சொந்த பந்தத்தினால ஒரு ஆதாயம் சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் கிடைக்குமா? ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் நீ எப்படின்னா, அதாவது நீ கீழே விழுந்துட்டாலும் தான் கையூனி கரண் போட்டு மேலே வரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. சரிங்களா? கவலைகள் கஷ்டம் தெரியாதவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான். 1000 கவலைகள் இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. சரிங்களா? அப்படி இருந்தாலும் உங்கள் ராசியில் இப்போ குரு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது செய்யலான்னு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஒரு வழி விட்டுருந்தா யார்கிட்டையும் கேட்காதீங்க, நீங்கள் அந்த காரியம் இறங்கி செய்யுங்க, நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? அதே சமயத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் இருந்து, அதாவதுன்றது வந்து பிடிவாதத்தினால, அடவாதத்துக்கு மருந்து இருக்குது, பிடிவாதத்துக்கு மருந்து இருக்குங்களா? கிடையாது. அப்போ செய்யக்கூடாத விஷயத்தை செஞ்சு தான் பார்த்தா என்ன அப்படின்ற விஷயத்தில் தயவு செய்து விட்டு வெளியில் வாங்க. சரிங்களா? 100% உங்களுடைய காலகட்டத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த குரு அதிசாரம், பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? காத்துள்ள போது தூத்திக்கோங்க, மழை வராத முன்ன வீடு கட்டிக்கோங்க, இது எல்லாம் முன்னெச்சரிக்கை, புரியுதுங்களா? அதுபோல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழல் அமைஞ்சிருக்குதுங்க, பயன்படுத்திக்கோங்க. 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் போகிறாங்க அப்படின்னா ஜெயிக்கிறத நம்ம ஒத்த குழந்தை தான், இல்லைங்களா? 10 குழந்தையும் நம்ம ஜெயிக்க போகிறதில்ல, அந்த ஒத்த குழந்தை ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ பயன்படுத்திக்கோங்க, நிச்சயமாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லா தான் இருக்க போகுது. ஜென்ம குரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. குறிப்பாக உங்கள் வீட்டில் வந்து குரு வந்து உச்சமடைகிறாரு. இந்த உச்சமடைகிற காலமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு வந்து ஆப்போசிட் பலன்கள் அதிகமாக கொடுப்பாரு. ஆப்போசிட் பலனா என்ன? ஒரு காரியம் நம்மளால் முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணால் இப்போ உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? செஞ்சு ஒரு காரியத்தில் நஷ்டப்பட்டு தடைப்பட்டு முடியலன்னு வெளியில் வந்தவங்களுக்கு இந்த டைம் உங்களுக்கு கை கொடுக்கும். அது உங்களுக்கு புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, உங்களோட வளர்ச்சி பாதைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விமானம் போயிட்டு இருக்குது அப்படின்னா பாதை இருக்கிற வரைக்கும் தானே விமானம் போகுது. பாதை கட்டை போச்சுன்னா அது எப்படி போகும்? பயம் தேவையில்லை. பாதை கட்டானதுனால தான் அது பறக்க தொடங்குறது. அதுபோல தான் உங்களுக்கு பாதை கட்டானதான் உங்களால் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக இது ஜெயிக்கிற இடத்துக்கு வந்திருந்தீங்க, இப்போ ஜெயிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்கும். இது நீங்கள் பயன்படுத்தி சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே,
அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதுபோல் காணொளிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தகவலாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல வர்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.